ராமலிங்க அபயம் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். பெருமானே, பெருமானாரோட அருளால் இன்றைக்கி ஞானசரியை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். என்னடா இப்போ தான் திருவடி புகழ்ச்சி பதிவு போட்டுட்ருக்காங்க. இப்போ முடிவான லாஸ்ட்டு கொள்கை, அதாவது இறைவனோட களத்தலுக்கு முன்னாடி உள்ள நிலையை சொல்கிறாங்களேன்னு நினைக்கலாம். இதில் சிற்றபையில் புகுந்தரணும் மரணமில்லா பெருவாள் நம்ம தவம் பண்ணுறதை பற்றி நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த பெருமானாரோட கொள்கையை ஃபாலோ பண்ணுறவங்க முக்கியமாக பக்தி, ஒழுக்கம், தயவு, தவம், இதை இந்த தவம் அது 4வது ஸ்டேஜ். இதை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளுக்கு பின்னாடி எல்லா கருத்துக்களும் தெரியறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த பதிவு போடலான்ட்டு இருக்கோம். ஞானசரியை அப்படின்றபோது நம்முடைய இந்து சமயத்தில் சரியை, கிரியை, யோகம், ஞானம், சரியையுள் சரியை, சரியையுள் கிரியை, சரியையுள் யோகம், சரியையுள் ஞானம், கிரியையில் சரியை, கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம், யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம், ஞானத்துள் சரியை, ஞானத்துள் கிரியை, ஞானத்துள் யோகம், ஞானத்துள் ஞானம். இந்த மாதிரி 16 நிலைகள் இருக்குது. இப்போ ஞானத்துள் சரின்றது 13வது நிலை. அந்த 13வது நிலை சன்மார்க்கத்தில் உள்ளவங்க, கொலை பிழையை தவிர்த்தவர்களுக்கு தான் அந்த 13வது நிலையை பெருமானார் சொல்லியிருக்காங்க. மற்றவங்க அந்த சரியை, கிரியை அதை பற்றிலாம் தெரிஞ்சு அடுத்த ஸ்டெப்புக்கு தான் வர முடியும். நம்ம கொலை பிழையை தவிர்த்தவங்க சன்மார்க்கத்தில் உள்ளவங்களுக்கு தான் ஞானசரியை பற்றி நம்மளுக்கு புரியும். அந்த விளக்கம் நம்மளுக்கு தெரிய வரும். இப்போ ஒரு வாழை மட்டை இருக்குது, பச்சை வாழை மட்டை. அதில் கற்பூரத்தை பற்ற வச்சா அதில் பத்துமா? தீ பிடிக்குமா? பிடிக்காது. அப்போ புலைகுலை உள்ளவங்ககிட்ட அந்த அந்த அறிவு அந்த அருள் காரியப்படாது. அதனால் இது சன்மார்க்கத்தில் உள்ளவங்களுக்கு இந்த ஞானசரி. இப்போ சரின்றது பொதுவாக நம்ம என்ன சொல்லுவாங்க, புறத்தில் கோயில் வழிபாடை சுத்தம் பண்ணுறது, க்ளீன் பண்ணுவது, தொண்டு பண்ணுவது. இப்போ சரியைக்கு நம்ம சொல்லும்போது திருநாக்கரசு சாமிகளை சொல்லுவாங்க, தாச மார்க்கம் சொல்லுவாங்க. அப்போ சுத்த சன்மார்க்கத்தில் இது நம்ம உயிர்களுக்கு தொண்டு, எல்லா ஜீவராசிகளுக்கும், உயிரோடு வாழ்கிற எல்லா ஆன்மாக்களுக்கும் அவங்களுக்கு தொண்டு செய்கிறது. அது இங்கே சுத்த சன்மார்க்கத்தில் ஒரு சரின்னு வச்சுக்கலாம். இப்போ கிரி அப்படின்னு வச்சோன்னா புறத்தில் கோயில் வழிபாடில் அபிஷேகம் பண்ணுறது, அலங்காரம் பண்ணுவது, புஷ்பம் சாத்துறது, தீபாரதனை செஞ்சு இறைவன் அங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி தீபாரதனை காமிச்சு இறைவனை இது பண்ணிக்கோங்க, சேவிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க புறத்தில். நம்ம சுத்த சன்மார்க்கத்தில் கிரியைனா என்ன அர்த்தம்னா, ஒரு உயிர் மேல்நிலை அடைவதற்கு நாம் செய்கிற உபகாரம், அது உயிர் விளக்கம் கொடுக்குறோம், அதுதான் கிரியைன்னு சொல்கிறது. அதே மாதிரி யோகம் அப்படின்னா மனம் ஒன்றுபடுதல். அப்போ இறைவனோட ஒன்றுபடுதல் இப்போ இது சரியையில் யோகம்னு வச்சுக்கலாம், அல்லது ஞானத்துள் யோகம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி ஞானத்துள் ஞானம் அப்படின்றது சிவத்தை அனுபவிப்பது. இந்த மாதிரி அடுத்தடுத்து வரும். நம்ம அதெல்லாம் அடுத்தடுத்து பார்க்கும்போது பார்க்கலாம். அந்த சுத்த சன்மார்க்கத்துக்கு மரணமில்லா பெருவாழ்வை பெற்று இறைவனோட காலத்தில் தான் ஞானத்துள் ஞானம் அந்த 16வது நிலை வரும். இப்போ நம்ம அந்த 13வது நிலை ஞானசரியை பற்றி பார்ப்போம். அந்த ஞானசரியை பாடல் பெருமானார் 28 பாடல்கள் எழுதியிருப்பாங்க. 28 பாடல். இப்போ அதுக்கு முன்னாடி பெருமான் சித்தி ஆகிறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி பெருமானார் தை மாதம் சித்தி ஆகுறாங்க. இது கார்த்திகை மாதம், ஸ்ரீமுக ஆண்டு கார்த்திகை மாதம் 1873 நவம்பர். அப்போ சித்தி வளாகத்தில் உள்ளிருந்த விளக்கை திரு மாளிகைப்புறத்தில் வைத்து, இதை தடைபடாது ஆராதியுங்கள், இந்த கதவை சாத்திவிடப் போகிறேன், இனி கொஞ்ச காலம் எல்லோரும் ஆண்டவர் இப்போது தீப முன்னிலையில் விளங்குகிறபடியால். அப்போ தீபம் முன்னிலை விளங்குபடினா பெருமானார் புருவமத்தி, அதுக்குள்ளே இருக்க அந்த சிற்றபை திருச்சிற்றம்பலம், உச்சிக்கு கீழே இருக்க உள்நாக்குகள் உள்ளே இருக்க அந்த பரம்பொருளை சொல்லியிருக்காங்க. உங்களுடைய காலத்தை வீணில் கழிக்காமல் நினைந்து இன்னும் தொடக்கமுடைய 28 பாசுரம் அடங்கிய பாடலில் கண்டபடி தெய்வ பாவனையை இந்த தீபத்தில் செய்யுங்கள். நான் இப்போது இந்த உடம்பில் இருக்கிறேன், இனி எல்லா உடம்புகளிலும் புகுந்து கொள்வேன் என்று திருவாய் மலர்ந்தருளினார்கள். அப்போ பெருமானார் தீபத்தை அப்படின்னு சொல்லிட்டு புருவமத்தி காமிச்சு சொல்லியிருக்காங்க. நம்ம வெளியில் தீபத்தை வணங்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த ஞானசரியை பற்றி பார்க்கும்போது அது ஒரு சுழற்சி முறையில் இருக்கும். இப்போ நினைந்துன்னு ஆரம்பித்து லாஸ்ட்டு பாடல், அதாவது 28வது பாடல்
நினைந்தேன் முடிஞ்சிருக்கும். இது வந்து நம்முடைய பிறவி சுழற்சியை தான் குறிக்குது. நம்ம இந்த பிறவியில் இறந்து பிறந்து இறந்து பிறந்து இந்த மாதிரியே போயிட்டுருக்கோம் இல்லையா, அதை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு சிம்பாலிக்காக சொல்கிறார் பெருமானார். அதே மாதிரி ஒரு பாடல் முடிஞ்சதும் அடுத்த பாடல் வந்து எந்த வரியில் முடியுதோ, இப்போ இந்த பாடல் வந்து நினைந்து நினைந்துன்ற முதல் பாடல் வந்து புகுந்தருணம் இதுவே அப்படின்னு லாஸ்ட்டில் முடிஞ்சிருக்கு. அப்போ அந்த அடுத்த ரெண்டாவது பாடல் புகுந்தருணம் இது கண்டீர் நம்ம அதை ஆரம்பிக்கும். அந்த ரெண்டாவது பாடல் பணிந்தேன் முடியும். அப்போ பணிந்தேன் முடியும் போது மூணாவது பாடல் பணிந்து பணிந்து ஆரம்பிக்கும். இப்படி வந்து ஒரு அந்தாதி முறையில் வந்து பெருமான் வந்து இதை அமைச்சிருப்பாங்க. இப்போ இதில் 28 பாடல். இதை வந்து இப்போ நம்ம 28 ஏன் அதை வந்து பெருமானார் வச்சுருக்காங்க? அப்போ மறை ஆகமங்கள் இதெல்லாம் வந்து கூட இறைவனை பற்றி நம்ம ஒரு சரியான விளக்கம் கொடுக்கல. அதற்கும் அப்பால் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார் பெருமானார். இறைவனை பற்றியுடைய நிலைகள் வந்து அவங்க வந்து மறைப்பொருளாக சொல்லி வந்திருக்காங்க. எழுதா கிளவியான மறை வேத ஆகமங்கள்லாம். இப்போ வந்து ஆகமங்கள் வந்து 28 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வேதத்தில் உள்ளதை வந்து அதுக்கு விளக்கம் கொடுக்கறது தான் வந்து சைவ ஆகமங்கள். அது வந்து சைவ ஆகமங்கள் வந்து மொத்தம் 28 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இறை தத்துவத்தை வந்து விளக்க வந்தது தான் வந்து அந்த சைவ ஆகமங்கள்னு சொல்கிறது. ஆனால் அந்த சைவ ஆகமங்கள் கூட இறைவனை பற்றி கடவுளை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கல. ஆனால் பெருமானார் வந்து இந்த 28 சைவ ஆகமங்கள் என்ன சொல்லுதோ அதை வந்து அந்த இறைவன் ஒருவனேன்னு சொல்லும். சைவ ஆகமங்கள் வந்து இறைவன் ஒருவன் அந்த தத்துவத்தை பற்றி விளக்கும். ஆனால் அந்த ஆகமங்கள் கூட, அந்த சைவ ஆகமங்கள் கூட அந்த இறை தத்துவத்தை பற்றி உண்மையாக அவங்களால சொல்ல முடியலை. அப்போ பெருமானார் வந்து அந்த அந்த ஆகமத்தில் உள்ளதை வந்து இறை தத்துவத்தை வந்து இந்த ஞானசிரியில் சொல்கிறாரு. ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்றோங்க அருட்பெருஞ்சுதி. அதுக்கு மேலே இருக்குது அந்த அருட்பெருஞ்சுதி ஆண்டவர். இப்போ பெருமான் வந்து இப்போ 28 ஏன் வந்து 28 வந்து கரெக்டாக வந்து 10 நிறையா பாடலில் 100 எழுதியிருக்காரு, மாலைன்ட்டு 10 எழுதியிருக்காரு, 11 எழுதியிருக்காரு காப்பு செயலோட. இதில் ஏன் வந்து பர்டிகுலராக வந்து 28 அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழ் எழுத்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நம்ம 1 2 இதில் வந்து ரோமன் எழுத்து எழுதுகிறோம். தமிழ் எழுத்துக்கள் நம்முடைய பெருமானார் காலத்தில் இந்த மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் காலத்தில் எழுதும்போது கா அப்படின்னு எழுதுவாங்க. எழுதுனா அது 1ன்னு அர்த்தம். ஊ அப்படின்னு எழுதுனா 2. அதே மாதிரி இப்படி வரிசையாக வந்து ஒன்று ஒன்றுக்கும் அந்த தமிழ் எழுத்துக்கள்லேயே இருக்கும் அந்த நம்பரு. இப்போ வந்து அப்போ ஆன்றது வந்து 8ன்றது வந்து ஆண் எழுதியிருப்பாங்க, 2ன்றது ஊனான்னு எழுதியிருப்பாங்க. அகார உகாரம். அப்போ 8ன்றது அகாரம், 2ன்றது உகாரம். இப்போ 2 அப்படின்றபோது அது சித்து பொருள், அகாரம்ன்றது 8ன்றது வந்து சத்து பொருள். அகாரம் உகாரம் அது அது ரெண்டையும் சேர்த்து வந்தால் அது இம்முன்னு வரும். ஓம்ன்றதில் வந்து அகார உகார மகாரத்தில் வந்து இப்போ 2 எழுத்துக்கள் இப்போ வந்திருக்கு. இந்த வந்து சத்து பொருளும் சித்து பொருளும் வந்திருக்கு. இதை பற்றி வந்து பெருமானார் வந்து குறிப்பிடுறாங்க. இதுதான் வந்து இந்த சத்து பொருள் தான் வந்து மெய்ப்பொருள், இதுதான் சிவம். இதை வந்து மீன் பண்ணுற மாதிரி தான் பெருமானார் வந்து இந்த ஞானசரிய பாடலில் அமைச்சிருக்காங்க. இந்த சத்து பொருளையும் இந்த சித்தையும் இந்த சத்தையும் சித்தையும் விளக்கக்கூடிய பாடல்கள் தான் ஞானசரியில் 28ஆக வந்து பெருமானார் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. இப்போ ஆ அப்படின்றது சத்துன்னு சொன்னோம். புறத்தில் வந்து அகரம் அப்படின்றது வந்து ஆகாயம். ஆன்றது இப்போ சத்துன்னு பார்த்தோம். 8ன்ற நம்பர் 28ன்ற நம்பர் வந்து 8ன்ற நம்பர் வந்து ஆண் பார்த்தோம். ஆன்னா ஆகாயம், புறத்தில் ஆகாயம், உடம்புல வந்து காயம், ஆ ப்ளஸ் காயம்னா உடம்பு. அப்போ ஆகாயம்னா ஆண்டவனோட உடம்பு, வெட்ட வழி, பிரபஞ்சம், இந்த மாதிரிலாம் சொல்கிறோம். அடுத்து வந்து அதே இது வந்து இந்த ஆகாயத்தில் நாமெல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் நாமெல்லாம் உயிராக இருக்கோம். இந்த உடம்பு தான் வந்து சத்து பொருள். இந்த உயிர் இல்லைன்னா வந்து எப்படி உடம்பு இயங்காதோ அதே போல் இந்த உலக பிரபஞ்சத்தில் வந்து இந்த உயிர்களெல்லாம் விளங்கிக்கிட்டு இருக்கு. அந்த ஆண்டவன் வந்து இயக்கி கொண்டிருக்கிறான். இப்போ வந்து ஆ அப்படின்றபோது ஆன்மா அப்படின்றத குறிக்குது இல்லையா அகத்தில். பேரொரு நீல பெருந்தறி, அதனால் ஆறுயிர் மறைக்கும் அருட்பெருஞ்சுதி. அப்போ உயிர்ன்றது ஆன்மாவை குறிக்கிறது இந்த இடத்துல. இந்த உயிரை மறைக்கிறது வந்து நீல பெருந்தறியாகிய அந்த ஆகாயம். இதை வந்து இப்போ இந்த 8 பற்றி வந்து கூட பெருமானார் வந்து அகவலில் கூட நிறைய இடத்துல பாடியிருப்பாங்க. 8 அறிவித்து என்னை பட்டி மண்டபத்தில் பதித்த மெய் தந்தையன்னு பாடியிருப்பாங்க. அப்போ இந்த 2 வந்து இறைவனை குறிக்கக்கூடியது, 8 வந்து ஆன்மாவை குறிக்கக்கூடியது. அப்போ நாமும் வந்து இந்த உலகில் வந்து இந்த ஆன்மாவாகி வந்து மற்ற ஜீவராசிகள்ட உயிர்கள்டையும் தயவோடு கருணையோடு இருந்து அந்த இறைத்தன்மையை பெற்றுக்கொள்கிறத பற்றி வந்து பெருமானார் வந்து இந்த ஞானசரியில் குறிப்பிட்டிருக்காங்க. இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதல் பாடல் வந்து நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே
நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வணிந்து வணிந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலிர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து. அப்போ நினைந்து நினைந்து முதல் வரி, அதை முதல் பாடலில் ஞானசிரியில் முதல் பாடலில் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து. அப்போ எதை நினைக்கணும்? அப்போ இதை நினைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தமிழ் இலக்கணப்படி ஒரு பாடலில் ஒரு வார்த்தை வந்து 2 முறை வந்து ஒரே பொருள் வந்தால் அதுக்கு வந்து அடுக்குத்தொடர்னு பேர். இப்போ நினைந்து நினைந்து அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் வந்து அதாவது ஒரு வார்த்தை வந்து வேறு வேறு மீனிங்கில் வந்துச்சுன்னா போடலாம். ஆனால் ஒரே மீனிங்கில் போட்டால் அது வந்து தமிழ் இலக்கணப்படி நினைந்து நினைந்து அப்படின்னு ஒரே பொருளில் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா அது ஸ்ட்ராங்காக வலியுறுத்தி சொல்கிறதா அர்த்தம். அப்போ எதை நினைக்கணும்? தொடர்ந்து நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எதை நினைக்கணும்? நம்மளுக்கு பெருமான் வந்து நம்மளுக்கு எவ்வளோ விதத்தில் வந்து நம்மளுக்கு உதவி செஞ்சுருப்பாங்க. அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அப்போ புறத்தில் நம்ம சொல்கிறதா இருந்தால் அதுக்கு புறக்கருத்து நம்ம சொல்கிறதா இருந்தால் இறைவனோட அருள் நம்மளுக்கு எவ்வளோ விதத்தில் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க பெருமானார் இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். இப்போ அகக்கருத்து அப்படி நம்ம பார்க்குறதா இருந்தால் இதில் கூட ஆன்ம தரிசனத்தில் கூட ஒரு பாடலில் பெருமான் சொல்லுவாங்க, நினைத்த போதெல்லாம் நின்னையே நினைத்தேன், நினைப்பற நின்ற போதெல்லாம் என்னை தனியாக்கி நின்கனே நின்றேன், என் செயல் என்ன ஓர் செயலும் தினைத்தனை எனினும் புரிந்திலேன். அப்போ நினைத்த போதெல்லாம்லாம் தியானம் பண்ணும் போதெல்லாம் உன்னைத்தான் நினச்சேன். நினைப்பற நின்ற போதெல்லாம், நினைப்பறன்னா இந்த உரை மனம் கடந்து சொல்கிறாங்கல்ல, அப்போ வந்து மனம் கடந்த நிலையில் தானே இறைவனம் தியானம் பண்ணுறேன்னு தவம் பண்ணும்போது உரை மனம் கடந்த ஒருவர் வெளிமேல் அரசு செய்தவங்க அருட்பெரும் ஜோதின்னு சொல்லியிருக்கார் பெருமானார். அப்போ வந்து இறைவனோட அப்போ நம்ம சிதாகாசத்தில் உள்ள அந்த திருச்சிற்றம்பலத்தில் உள்ள இறைவனை வந்து நினைக்கணும். நினைந்து நினைந்து நம்ம புறத்துலேயும் நம்ம நினச்சிக்கலாம் இறைவனை, அகத்துலேயுமே வந்து அகத்தில் நினைக்கிறதா மெயின். அப்போ நம்ம வந்து அங்கே நினைக்கணும், புருவமத்தில் நினைக்கணும், உச்சிக்கு கீழே உள்நாக்கு மேலே அந்த சிதாகாசத்தில் அந்த பரம்பொருளை வந்து நினைக்கணும் அவனுக்கு. அப்புறம் உணரணும், உணர்ந்து அந்த நினைக்கிறது கூட இன்னொரு பாடல் கூட பெருமானார் வந்து மெய்யருள் வைப்பு கூட சொல்லியிருப்பாங்க, உன் பேரருளை நினைக்குந்தோறும் உடம்பு பிடிக்குது. அப்போ இறைவனோட பேரருள், அந்த அருள்ன்றது தான் நம்ம வந்து பரம்பொருள், அதுதான் நம்ம பார்த்தோம் இல்லையா. அடுத்து வந்து உணர்ந்து அதுவும் அப்படி தான் 2 தடவை போட்டிருக்கனால ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. அப்போ எதை உணரணும்? நமக்கு வந்து எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையில் வந்து எவ்வளோ கஷ்டமான சந்தர்ப்பங்களில் சூழ்நிலை பல ஆபத்தெல்லாம் நம்ம கடந்திருப்போம். நம்மளுக்கு வந்து இறைவன் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார். நம்மளுக்கு முடியாத நினச்சிருப்போம், அந்த செயல் நடக்காது, முடியவே முடியாது நினச்சிருப்போம். ஆனால் வந்து நம்ம கவலைப்பட்டுருப்போம், அது வந்து ஈஸியாக முடிஞ்சிருக்கும். நம்மளுடைய கஷ்டங்கள், நோய்கள், இதிலெல்லாம் வந்து நோயெல்லாம் இருந்து நம்ம சுகம் அடைஞ்சிருப்போம். இதெல்லாம் வந்து இறைவனோட அந்த அருளால் தான் நடந்தது, பெருமானோட அருளால் தான் நடந்தது அப்படின்னு நம்ம அதை வந்து உணர்ந்து பார்க்கணும். நம்மளுக்கு எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணியிருக்கான். நம்ம பிறந்ததே வந்து நமக்கு அவர் இறைவனோட அருளால் தான், அதை உணரணும். அது அப்போ வந்து இந்த மாதிரி இறைவனுடைய அருளை வந்து உணர்ந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு அவன் மேலே அன்பு பெருகும். அன்பு பெருக வந்து பக்தி வரும், ஒழுக்கம் வரும், தயவு வரும். எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுக்கு துணையாக இருக்கான் அப்படின்றபோது அவன் மேலே அன்பு வரும். அன்பு அப்படின்றபோது பெருமான் வந்து ஒளிவிலொடுக்கு பயிரவர்த்தியில் வந்து நம்ம வந்து இப்போ மனைவி, மக்கள், தாய் தந்தையர், சுற்றம் இவங்கக்கிட்ட நம்ம காமிக்கிறதுலாம் தயவு. இறைவன்கிட்ட நம்ம பக்தி செலுத்துறது அன்பு. அன்பர் என்பர் பொருள் புகழாதியை நீக்கி எந்நாளும் சிவானந்தம் அடைவோரை வந்து குறித்து சொல்வது தான் வந்து அன்பர்கள். அப்போ அன்புன்றது வந்து நம்மளுக்கும் இறைவனுக்குள்ள தொடர்பை பற்றி. அப்போ அந்த அன்பில் வந்து நெகிழணும், நெகிழ்ந்து அப்படின்னு சொல்லுவார். அகவலில் கூட வந்து ஒரு வரியில் வரும், என்பெல்லாம் நெக்கியலிடை நெகிழ்ந்திட மென்புடை தசையெல்லாம் மெய்யுற தளர்ந்திட. அப்போ தியானம் பண்ணும்போது இறைவனை நினச்சி அந்த இடத்துல புருவமத்தில் வந்து தியானம் பண்ணணும், உணரணும், அவனை அன்பை வந்து நெகிழணும். அப்போ அதனால் வந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு. அப்போ
அப்போ அந்த பக்தியில் அந்த தவத்தில் நம்ம வந்து இறைவனை நினச்சி அதாவது அழுத கண்ணீர் மாறுமோ இறைவனை நினைக்காம அழுத கண்ணீர் மாறுமோ ஆகாரத்தில் இச்சை செல்லும். ஆகாரத்தில் இச்சை போகாது அவனை நினைச்சோம்னா. அப்போ அவனோட அப்படியே பக்தி பெருக பெருக வந்து நம்ம வாயார அவனை வாழ்த்துவோம். அப்படியே கண்கள் நீர் வந்து ஆறா பெருகும். அதுதான் உண்மையான பக்தி. அந்த நெகிழணும், அதுதான் வந்து அந்த உணரணும், நெகிழணும். அதுதான் பெருமாள் வந்து நன்னிதியே அவரை வந்து வாழ்த்துறாரு. நனைந்து நனைந்து அந்த கண்ணீரில் வந்து உடம்பு வந்து நனைந்து நனைந்து பெருமாளுக்கு வந்து இறைவனை நினச்சி கண்கள் 2 பக்கமும் கால்வாய் மாதிரி அந்த கண்ணீர் வடிந்து வடிந்து கால்வாய் மாதிரி இருக்குமா கன்னத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே நிதியே நம்ம வந்து இப்போ திருவடிப்புகள் சொல்ல நிதி அப்படி மாதிரி அமுதே நிதியெல்லாம் பார்த்துருக்கோம். அப்போ வந்து வர்ணிக்கிறார் அந்த அருள் அமுது. அப்போ வந்து அந்த இறைவனோட தவத்தில் கூட நம்ம வந்து அந்த அருள் அமுதம் சாப்பிட்ட பின்னாடி வந்து உடம்புலாம் வந்து அவ்வளோ மலரும். அப்படியே மலரெல்லாம் மூளை மலர்ந்துடு அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் கூட அகவலில் பெருமான் பாடியிருப்பாங்க. அப்போ நன்னிதியே ஞான நடத்தரசு அந்த புருவமத்தியில் வந்து தனி நடராஜர்னு சொல்லிட்டு சர்க்குணி மணி மாடையில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து சொல்லுவார். அப்போ நடத்தரசே அப்படின்ற உள்ளே இருக்கிற சிற்றம்பல நாயகனை தான் சொல்கிறாரு. ஞான நடத்தரசே எண்ணுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துதும் நாம் மம்மின் உலகியலீர். வணைந்துனா அதாவது புகழ்ந்து இறைவனை ஏற்றி பாடுறது. அதாவது இந்த வணைந்துனா அந்த குயவன் வந்து மண்பானை செய்யும் எப்படி அப்படி வளைச்சு செய்யும். அந்த மாதிரி பக்தியில் வளையணுமா. வணைந்து ஏற்றுதுன்னா வாழ்த்துறது. வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம் ஏற்றணும். இப்போ குழந்தையும் தெய்வம் கொண்டாடுற இடத்துலையும் சொல்லியிருக்காங்க. அப்போ வணைந்து ஏற்றுதும் அவனை வாயார பாடணும், மகிழணும், பாடி அது பரவசம் அடையணும். ஏற்றுதும் நாம் வம்மியின் உலகியலே நம்மளை கூப்பிட்றாரு. உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். இது வந்து இந்த ஞானஸ்ரீ பாடல் ஃபுல்லாக நம்ம வந்து மரணமில்லா பெருவாழ்வை பற்றி தான் சொல்ல போகிறாரு. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து இப்போ மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே. அப்போ சத்தியம் சொல்கிறார், நம்மளுக்காக சொல்கிறார் பெருமானார். அவர் சத்தியம் சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்குது? நம்ம அப்போ வந்து அவர் பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லி சத்தியம் சொல்கிறார். நான் புனைந்துரையின் பொய்லாம் சொல்லலை, அது புனைஞ்சு சொல்லலை, கட்டுக்கதையெல்லாம் நான் சொல்லலை. மரணமில்லா பெருவாழ்வில் அடையலாம். எங்கே போனால் மரணமில்லா பெருவாழ்வில் அடையலாம்? அந்த பொற்சபையில் தவத்து சிற்சபைனா புருவமத்தியில் அதில் புகுந்துக்கிறலாம். அதுதான் வந்து மரணம் வந்தால் புகழக்கூடிய இடம். அங்கே அந்த சினமுடைய கூற்றுவன் வரும்போது அங்கே புகழக்கூடிய இடம் தான் வந்து சிற்சபை அப்படின்னு வந்து பெருமானார் வந்து அவர் வந்து சத்தியம் செய்து சொல்கிறார். நம்மலாம் உலகிலேர் வாங்க வம்மீன் கூப்பிட்றாரு நம்ம. அப்போ பெருமான் உரைக்கிற வார்த்தைகள்லாம் நாயகந்தன் வார்த்தை, நான் உரைக்கும் வார்த்தைகள்லாம் நாயகந்தன் வார்த்தை. இப்போ இதே வந்து இந்த ஞானசரியை வந்து வாய்ப்பறை ஆர்த்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய ஹெட்டிங்லாம் போடுவாங்க தலைப்புலாம். பெருமானார் கூட வாய்ப்பறை ஆர்க்கின்றேன். வாய்ப்பறைனா இப்போ பறை அந்த காலத்தில் வந்து இப்போ தான் நம்மளுக்கு வந்து ஊடகங்கள்லாம் வந்துருச்சு. இப்போ நம்ம செல்லுலேயே உலகத்தை பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தொலைக்காட்சியில் நியூஸ் பார்த்தோம். இல்லை ஒரு அரசாங்கத்துலேருந்து செய்தி தெரிவிக்கணும்னா பொதுமக்களுக்கு தெரிவிக்கிறதுனா பறை அறிவித்து தெரிவிப்பாங்க. அது மாதிரி பெருமானார் வந்து வாய்ப்பறை ஆர்த்தல் அப்படின்னா வாய்ப்பறையில் கூப்பிட்றாரு. வாங்க நம்மளை மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்துடலாம்னு கூப்பிட்றாரு. நம்ம பேசுகிற மாதிரி நம்ம வாய்ப்பேச்சு மாதிரி பேசுகிறது கிடையாது. இது அவர் சொல்கிறது தான் வந்து சிற்றம்பல நடுவுலன்னு சொல்கிற வார்த்தை. உலக மக்கள்லாம் அவர் பெற்ற இன்பத்தை வந்து பெற்றுக்கொள்றதுக்கு கூப்பிட்றாரு. யான் பெற்ற இன்பம் பெருக வையகம்னு சொல்லி தாய்மலர் சொல்கிற மாதிரி பெருமானார் வந்து கூப்பிட்றாரு, சத்தியம் சொல்லி கூப்பிட்றாரு. உலகிலேர் வம்மீன் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்துடலாம் கண்டீர் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க பெருமானை. நம்ம அடுத்தடுத்த பாடல்களை அடுத்தடுத்து பார்ப்போம். இன்றைக்கு வந்து ஞானசரியில் முதல் பாடல் பார்த்துருக்கோம். இத்துடன் இந்த பதிவை முடித்துக் கொள்ளலாம். பெருமானாரோட அருளால் நல்லபடியாக இந்த பதிவு முடிஞ்சிருச்சு. நீ அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி அன்பர்களே. ராமலிங்க அபயம் பெருமானோட திருவருளால் பார்த்து முடிச்சிட்டோம். ஏதாவது குறை இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் அன்பர்களே. நன்றி. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானா திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம்.